எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா சொல்லுவார், ஒரு நிகழ்ச்சி நல்லா இருக்க 3 விஷயம் வேணும்னு சொல்லுவார். முதல் விஷயம் கடவுளுடைய அருள் இருக்கணும்னு சொல்லுவார். அது இருந்தால் தான் நல்லா பேச முடியும். ரெண்டாவது கேட்குறவங்க கேட்குற மனநிலையில் இருக்கணும்னு சொல்லுவார். மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்லுவார், மைக் செட் போடுறவர் வீட்டுக்காரம்மாவோட சண்டை போடாமல் வந்திருக்கணும்னு சொல்லுவார். ஐயாவை பார்த்தா சண்டை போடாமல் வந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் தப்பிச்சிருவோன்னு நினைக்கிறேன். என் கூட பட்டிமன்றத்தில் பேசுகின்ற அன்பு சகோதரர் திரு ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி படத்தில் நடித்தார். அதாச்சும் 12-13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து. அப்போ ஒரு முறை ராஜா அவர்கள் சூப்பர் ஸ்டார்கிட்ட கேட்டாரா, சார் படம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இமயமலைக்கு போயிடுறீங்களே சார், அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டாராம். அதுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன பதில் சொன்னார்னா, எனக்கு என்ன கிடைச்சிதுன்றது வேற, நீங்கள் போனால் உங்களுக்கு அதுதான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை, உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சது இல்லை, அவங்களுடைய சொந்த அனுபவம்னு பதில் சொன்னார். அது ரொம்ப அழகான பதில். அது வாழ்க்கையில் எல்லா மகத்தான விஷயங்களுக்கும் இதுதான் பதில். இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பொதுவானது அல்ல, அவரவர்களுக்கு கிடைப்பது அவரவர்களுக்கு பிரத்யேகமானது. எனக்கு என்ன கிடைத்தது என்றால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டுக்கு வெளியிலே கூட என்னுடைய அன்பு சொந்தங்கள், என்னுடைய நண்பர்கள், நீங்கள் எல்லாரும் செய்த பிரார்த்தனையை நான் மறக்கவே முடியாது. எங்கே நெல்லையப்பருக்கும் காந்திமதிக்கும் நான் போன உடனேயே அவர் என்னுடைய பேரையும் நட்சத்திரத்தையும் சொன்னார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். இங்கே தான் நிறைய பேர் அர்ச்சனை பண்ணாங்களேன்னு அவர் சொன்னார். அந்த அன்புக்கு என் வாழ்நாள் இருக்கிற வரை நான் எப்போதும் கடமைப்பட்டவளாக இருப்பேன். அந்த கட்டத்துக்கு பிறகு நான் பணியாற்றி கொண்டிருந்த வங்கியிலிருந்து விருப்ப ஓய்வு எடுத்துக்கொண்டேன். அது வரை ரொம்ப ஆண்டுகள் ஓடியாச்சு. ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரேக். அப்போ அந்த பணியிலிருந்து வெளியே வந்து விட்ட பிறகு இந்த இது விருப்ப ஓய்வோ அது ஓய்வோ அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறது நல்லா புரியும். இந்த ஓய்வு நாள் அன்றைக்கி நமக்கு மாலையெல்லாம் போட்டு நமக்கு பெரிய பெரிய ஃபோட்டோலாம் எடுத்து விருதெல்லாம் கொடுத்து வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க. நீங்கள் உடனே என்னை எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. சில பேர் நான் இல்லாமல் என் அலுவலகமே நடக்காதுன்னு அடுத்த நாள் போகாதீங்க. எதுக்கு வீடு மட்டும் கொண்டு விடுறாங்கன்னா, நீங்கள் திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக தான் வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க. நாம் இல்லாமலும் எல்லா இடமும் நல்லா நடக்கும்னு நாம் தெரிந்து கொள்ளுகிற முதல் கட்டமே ஓய்வு பெற்று நாம் வருகிற போது தான். நாம் தான் நினச்சிட்ருக்கோம், நான் தான் இந்த உலகம், ஒன்றும் கிடையாது, நல்லா நடக்கும் சாமி, நீ இல்லாட்டாலும் நல்லா நடக்கும். ஆனால் அந்த பிரிவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுலேயே இருந்து 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 வாழ்ந்த பிறகு அதிலிருந்து விலகுகிற போது அது விவரிக்க முடியாத ஒரு சின்ன வருத்தம் வரும். அது அப்படி அதில் ரொம்ப நாள் இல்லை, எனக்கு மிக குறைந்த நாட்கள் தான். அது இருந்த காலகட்டத்தில் அதிலிருந்து மீண்டு வர எனக்கு உதவியது அண்ணாச்சியினுடைய ஒரு கவிதை தான். அண்ணாச்சி எனக்காக அந்த கவிதை எழுதலை, ஆனால் அந்த கவிதையை படித்தப்போ நான் நினச்சேன், எனக்காகத்தான் அண்ணாச்சி இந்த கவிதையை எழுதியிருக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த கவிதையை சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்திருந்தது, நன்றாக தரையில் அமர கவனமாக சிறிது நேரம் எடுத்துக்கொண்டது. புரியுதுதானே இந்த கவிதை? ஒன்றும் கஷ்டமா இல்லையா? அந்த பூ அப்போதுதான் மரத்திலிருந்து விழுந்தது, நன்றாக தரையில் அமர கவனமாக கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டது. இதுவரை மலர்ந்திருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை, இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிரக்கமும் இல்லை. ஒரு முறை கூட தான் உதிர்ந்து விழுந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரு முறை கூட இதுவரை அமர்ந்திருந்த கிளையை அந்த பூ திரும்பி பார்க்கவே இல்லை. அதனுடைய ஒரு இதழிலிருந்து இன்னொரு இதழுக்கு நடந்து கடந்து போன பூச்சியை அது கவனிக்கவும் இல்லை. அது அப்படியே மண்ணில் அமர்ந்திருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல. இதுதான் அண்ணாச்சி எழுதின கவிதை.
ஒரு கவிதை என்ன கொடுக்கும்னா வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு பார்வையை கொடுக்கும். இந்த கவிதையை படித்த உடனே நான் என்ன செஞ்சேன், இதை கொஞ்சம் ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணி சொல்கிறவங்க சொல்லுவாங்க உடனே கண்ணிலிருந்து ஆறாக, அதெல்லாம் ஒன்றும் கொட்டலை. கவிதையை படித்தா மூடி வச்சிட்டேன் புத்தகத்தை. ஒரு கவிதை நல்ல கவிதை என்பதற்கு எது உரைக்கல் தெரியுமா? அந்த கவிதையை படிக்கிற நேரம் அல்ல, அந்த கவிதையை படித்து மூடி வைத்த பிறகு உங்களுக்கும் அதுவரை ஒரு முறை கூட ஒருவேளை நீங்கள் சந்தித்திராத அந்த எழுத்தாளருக்கும் மானசீகமாக ஒரு உரையாடல் நடக்கும் இல்லையா? அதுதான் அந்த கவிதை வெற்றி பெற்ற தருணம். இந்த சம்பவம் நடக்கிறவரை அண்ணாச்சியை நான் தூரத்திலிருந்து பார்த்திருக்கிறேன்னு தவிர நேரிலே இருந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பே கிடைத்தது கிடையாது. அவர் அப்படி ரொம்ப போய் எல்லாரோடையும் பேசுகிற டைப்பும் கிடையாது. ஆனால் இந்த கவிதையை படித்த உடனே எனக்கு தோன்றியது, அவர் என்கிட்ட தான் பேசியிருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. அந்த பூ மரத்திலிருந்து விழுந்துச்சுல்ல, விழுந்ததில்ல அந்த பூ, விழுந்த பிறகு இதுவரை மரத்தில் இருந்ததை பற்றிய எந்த பெருமையும் அதற்கு இல்லை. அதைவிட முக்கியம், இப்போது விழுந்திருப்பதை பற்றிய கழிவிறக்கமும் அதற்கு இல்லை. எல்லாவற்றையும் விட முக்கியம், அது அப்படியே மண்ணில் இருந்தது, ஒரு விடையை சரியாக எழுதிவிட்டதை போல. வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு எல்லாரும் நகர வேண்டும். இளைஞர்களாக இருந்தாலும் நகரணும். கல்லூரியில் இருக்கிற மட்டும் கிங்காக இருப்பான். எங்கள் ஊரை பற்றி சொல்லலாமான்னு தெரியல உங்கள்கிட்ட. எங்கள் ஊர்லெல்லாம் ரூட் கிங்குன்னு உண்டு, உங்களுக்கு தெரியாது, நீங்களாம் நல்ல ஊர். ரூட் கிங்குன்னா என்னென்னா, அந்த கல்லூரி இருக்கிற பகுதியில் போகிற பஸ்ஸில் ஒரு ரூட் கிங் இருப்பான். அந்த பஸ்ஸுக்கு அவன் தான் தலை. வேறு கல்லூரி மாணவர்கள் அந்த பஸ்ஸில் ஏறிட்டா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகாலாம் நடக்காது, உடனே அடிதான். அந்த 3 வருஷம் அவன் தான் ரூட் கிங்கு. ஆனால் நான் யோசிச்சு பார்ப்பேன், தம்பி 3 வருஷம் கழிச்சு அந்த பஸ்ஸில் நீ போகிற போது என்னடா நினைப்பேன்? அப்போ நீ ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, நீ ரூட் கிங்கும் கிடையாது. ரூட் அதே தான், கல்லூரி அதே தான், நீ ரூட் கிங். அப்போ இன்னொருத்தர் ரூட் கிங்காக இருப்பான். அந்த பஸ்ஸில் போகிற போது அந்த பையன் என்ன நினச்சிப்பான்னு நான் நினைப்பேன். இப்படி இளைஞர்களாக இருந்தால் கூட வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போகணும். பெண்களுக்கு இது இன்னும் மிக அதிகமாக நடக்கும். ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவது அது ரொம்ப வலியாக இருக்கும், சில சமயம் வேதனையாக இருக்கும், பயமாக இருக்கும். இங்கே இருந்த கெத்து அங்கே இல்லையேன்னு தோணும். புது இடத்துக்கு நான் பழகுவேனான்னு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு மெடிசன் தான் சொல்வேன், அண்ணாச்சியோட இந்த பூவை பற்றிய கவிதையை படியுங்கள், அப்புறம் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் வரவே வராது. ஒரு கவிதை நமக்கு எதை கொடுக்கும் என்றால் அதைத்தான் கொடுக்கும். அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போகிறாங்க. அப்பாவும் பாப்பாவும் மருந்து கடைக்கு போகிறாங்க. வழக்கமாக அப்பா எப்போ போனாலும் பாப்பாவை கூட்டிகிட்டு தான் மருந்து கடைக்கு போவார். அதனால் பாப்பாவுக்கு தெரியும் அப்பா என்னென்ன மருந்தெல்லாம் வாங்குவார்னு பாப்பாவுக்கு தெரியும். அதனால் கடைக்காரர்கிட்ட அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே பாப்பா சொல்லுது என்னென்ன மருந்துன்னு. அந்த தாத்தாவுக்கு பிபி மாத்திரை, அம்மாவுக்கு அனீமியா அதுக்கான மாத்திரை, இது ரெண்டுத்தையும் அந்த பாப்பாவே சொல்லுது. கடைக்காரர் எடுத்து கொடுத்த உடனே அப்பாவுக்கு ஞாபகம் வருது, இன்னொன்று வாங்கணும்னு வீட்டில் சொல்லி விட்டுருக்காங்க. எறும்பு மருந்து கொடுங்கன்னு அப்பா கடைக்காரரை கேட்கிறார். உடனே பாப்பா கேட்டால், நம்ம வீட்டில் இருக்கிற எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா என்று பாப்பா கேட்டாள். எறும்பு மருந்து எதுக்கு வாங்குவீங்க? எதுக்கு? எறும்பை கொல்றதுக்கு. ஆனால் பாப்பாவினுடைய உலகம் எவ்வளவு அழகான உலகம் பாருங்க. எல்லாருக்கும் அப்பாவுக்கு பாட்டிக்கு மருந்து வாங்கின மாதிரி தாத்தாக்கு மருந்து வாங்க, எறும்புக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு எங்கள் அப்பா மருந்து வாங்குகிறார் என்று பாப்பா நினைக்கிறாள். அந்த கவிஞர் சொல்லுகிறார், பேசாமல் இந்த உலகத்தை குழந்தைகளிடமே கொடுத்து விடலாமே என்று அந்த கவிஞர் கவிதையை முடிக்கிறார். நான் கவிதை கேளுங்கள் என்ற தலைப்பை ஏன் கொடுத்தேன் என்றால், கவிதைகள் வாழ்க்கையை அழகாக்குகின்றன. வாழ்க்கையிலே ரசிப்பதற்கு எவ்வளவோ இருக்கிறது. இவ்வளவெல்லாம் இருக்குன்னு தெரியாமலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, பெண்களும் நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி, பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, அது அப்புறம் கேட்குறேன். ஆண்கள்கிட்ட ஒரு கேள்வி, புதுசாக கல்யாணம் ஆனவங்கள்ட்ட இந்த கேள்வி இல்லை, அவங்கெல்லாம் இதில் கிடையாது.
இங்கே வந்து இளைஞர்கள் யாராவது காதலில் இருந்தால் அவங்களுக்கு இந்த கேள்வி கிடையாது. திருமணமாகி ஒரு 10 வருஷமாவது ஆயிருக்கணும், அவங்கள்ட்ட தான் இந்த கேள்வி. சில டிக்கெட்டில் 20-30 வருஷம் ஆனதெல்லாம் இங்கே இருக்குது. எல்லாருக்கும் சேர்த்து இந்த கேள்வி. திருமணமான புதுசில் மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க. என்னங்க போயிருக்கீங்க தானே? போய்கிட்டே இருக்காங்கன்றாரு தாத்தா. கரெக்ட். அது அது அவர்களுக்கு வாய்த்த மாமனார்களை பொறுத்தது. நான் என்ன சொல்ல முடியும்? மாமனார் வீட்டுக்கு போயிருப்பீங்க. உடனே உங்கள் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆன மனைவி தானே, அது வந்து சமையல் கட்டுக்கு அங்கேயும் உடனே மாமியார் கூப்பிடுவா, ஏய் வீட்டுக்காரருக்கு போய் காஃபி கொடு, வீட்டுக்காரருக்கு போய் இந்த அல்வா வாங்கி வச்சுருப்பீங்க. திருநெல்வேலிக்காரங்களாக இருந்தால் நாங்களாம் வந்தால் தான் வாங்கி கொடுக்க மாட்டேன்றீங்க, அல்வா கூட்டு போய் கொடு. உடனே அந்த பொண்ணு வந்து அவள் வீடு தானே, அதனால் அங்கிட்டு இங்கிட்டும் போயிட்டு வருவாள். போயிட்டு வரும்போது திரும்பி பார்க்க முடியாது. கொஞ்சம் எல்லோரும் கலாட்டா பண்ணுவாங்கல்ல, திரும்பி பார்க்கணுன்னு தான் இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு தலையை இப்படி வச்சுக்கிட்டு பார்க்காம இருப்பாங்க. ஆனால் அவள் கையில் அன்றைக்கின்னு நிறைய வளையல் போட்டிருப்பா. அப்போ தானே கல்யாணம் ஆகிருக்க, ஒரு 6 வளையலாவது போட்டிருப்பா கைக்கு. அந்த வளையல்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிற சத்தம் உங்கள் காதிலே விழுந்த போது இந்த உலகத்தில் இதைவிட இனிமையான கவிதையே கிடையாதுன்னு நினைச்சிங்களா இல்லையா? என்னங்க இவ்வளோ கம்மியாக கைதட்டுறீங்க? இப்போ கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. இப்போவும் அந்த அம்மா 6 வளையல் போட்டிருக்கு. அது சமையல் கருப்பு டப்பாவை எடுக்குது, கடுகு டப்பாவை வதக்குது, பாலை இறக்கி வைக்குது, அங்கிட்டு இங்கிட்டும் நடக்குது, கண்ணு நங்கு சத்தம் கேட்குது. காதில் விழுது, உங்களுக்கு விழுது. உடனே ஒருத்தர் சொல்றாரு, அந்த அம்மா கத்துற கத்தல இந்த சத்தம் எப்படி என் காதில் விழுன்ற. ஆனால் அது எவ்வளவு பெரிய கவிதை இல்லை அது. அது அந்த உறவின் உன்னதம் என்பது காலத்தால் குறைந்து போவது அல்ல, காலத்தாலே விகசிப்பது, காலத்தாலே இன்னும் பெருகுவது. இது எப்ப தெரியும்னா ரொம்ப முதுமை வந்த பிறகுதான் அது தெரியும். ரொம்ப முதுமை வந்த பிறகுதான். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் எழுதினாரு. இதை விட ஒரு பெரிய கவிதை இந்த உலகத்தில் இதுவரை நான் பார்த்தது. ஒரு பெரிய காதல் கவிதை. என்ன பொருள்? அனிச்ச மலர் இருக்குல்ல, அனிச்ச மலரை பத்தி என்ன சொல்லுவாங்க? முகந்து பார்த்தாலே வாடிடும், அவ்வளவு மென்மை, so subtle, tender. அனிச்சமும் அன்னத்தின் தூவி, அன்னப்பறவையினுடைய சிறகு, அன்னப்பறவை ரொம்ப மென்மையானது, அதனுடைய சிறகு ரொம்ப ரொம்ப மென்மை. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னு வள்ளுவர் தாத்தா எழுதியிருக்கார். ஒரு காதலி இருந்தாலாம், அவளுடைய பாதம் வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்குமா. இந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் கூட அவளுடைய காலுக்கு முள்ளு குத்தினா மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு கவிதை. கவிதை புரியுதா இல்லையாங்க? அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். நெருஞ்சின்றது முள்ளு. அந்த நெருஞ்சி மரத்தில் முள் செடியில் அந்த பழம் அதுவும் முள்ளாக இருக்கும். அவள் காலுக்கு அதுவே கடினமாக இருந்ததுன்னா அவள் எவ்வளவு மென்மையானவள். இந்த கவிதையை படிக்கிற போது உங்கள் வயசை பொறுத்து ஒன்று ஏற்றுப்பீங்க இல்லை ஏற்றுக்க மாட்டீங்க. உங்கள் எல்லாம் இந்த கல்லூரி வயதில் இளைஞராக இருக்கீங்க, யாராவது ஒரு பொண்ணு காதலிக்கிறா இல்லை காதலிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னா இந்த கவிதை ஆமாம் இல்லை ரொம்ப அவளுடைய பாதங்கள். அது கல்யாணம் ஒரு 10-15 வருஷம், ஆமாம் இதனுடைய காலுக்கு இது வேறையாக்கும் அப்படின்னு தோணும். எனக்கு இந்த குரல் வந்து சரியாக புரிஞ்சதில்லை. இதெல்லாம் ஓவர் பில்டப்பாக இருக்குங்க இந்த கவிஞர்கள்லாம். ஆனாலும் ரொம்ப எழுதுறாங்க, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கவிதையினுடைய பொருள் என்னன்னு திடீர்னு எனக்கு ஒரு முறை புரிந்தது. எங்கள் அம்மா இறந்து போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் முன்னாடி அவங்க முடியாமல் இருந்தாங்க, ரொம்பவே முடியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப எந்திரிச்சு நடமாட்டம்லாம் கம்மியாயிருச்சு. எல்லாமே வந்து எனக்கு அலர்ஜியாக இருக்கும்பாங்க. ஒரு சாதாரண போர்வையை போத்தினா கூட ஐயோ ரொம்ப அலர்ஜியாக இருக்குது, இதை எடுத்துருமா. ஆனால் வேற ஒரு போர்வையை போத்தினா அதுவும் எவ்வளவு சாஃப்டாக நீங்கள் எதை போத்தினாலும் ஹார்டாக இருக்குமாங்க. ஐயோ ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் வந்து அம்மா பக்கத்தில் நான் தான் இருந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க வழக்கம் போல், ஐயோ காலெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்குது, இந்த பில்லோவை வேணால் மாற்றுன்னு அம்மா சொன்னாங்க.
எனக்கு கொஞ்சம் அம்மா சாஃப்டாக தான் அம்மா இருக்குது, இதை விட எப்படிம்மா சாஃப்டாக. எங்கள் அப்பா வந்து உட்காந்தார், நீ போ நான் பார்த்துக்கிறேன்ட்டார். நான் அவங்க 2 பேரையும் அந்த ரூமில் விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் முழுக்க வெளியில் வரல, அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து அம்மாவோடைய பக்கத்தில் உட்காந்து அம்மாவனுடைய அந்த 2 பாதங்களையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு, அவர் ஒரு டவல் மாதிரி ஒன்று போட்டிருந்தார், அதை கொஞ்சம் சுருட்டி அதை அந்த பாதத்துக்கு கீழே எங்கள் அப்பா வச்சார். நான் அதுக்கப்புறம் அங்கே நிற்கலை, அது அவர்களுக்கான பிரத்யேகமான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அந்த திருக்குறளுக்கு அப்போ தான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது. இது இளம் காதலர்களுக்கு சொல்லப்பட்டதல்ல, ரொம்ப முதுமையிலே அந்த 2 உயிர்களும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு வாழ்கிறதல்லவா, ஒன்றிலிருந்து ஒன்று விடை பெற்று போய்விடுமோ என்ற தவிப்பின் விளிம்பிலே வாழுகின்ற முதுமை காதலர்களுக்காக எழுதப்பட்டது அந்த குறள் என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது. இப்போ அந்த குறளை யோசிச்சு பாருங்க. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். எங்கள் அம்மாவுக்கு எவ்வளவு சாஃப்டாக கொடுத்தாலும் அது கஷ்டம் தோணுச்சு. ஆனால் அப்பாவினுடைய கையை பிடிச்சி அவர் அந்த டவலை வச்ச போது எங்கள் அம்மா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. அந்த கட்டத்துக்காக எழுதப்பட்ட குறளாக அது ஏன் இருக்கக்கூடாது? அப்படிதான் இருக்கலாம். ஒருவேளை வள்ளுவர் நம்ம நினைச்சதை விட வயசான தம்பதிகளை பார்த்து கூட அந்த கவிதையை எழுதியிருக்கலாம் தானே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவுடைய வீட்டில் நடந்தது வள்ளுவருக்கு எப்படி தெரியும் என்றால், கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது. அது நித்தியமான நிரந்தரத்துவமான நிகழ்காலத்தில் மாத்திரமே ஜீவித்திருப்பது தான் கவிதை. அப்போ ஏன் கவிதையை படிக்க வேண்டும் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கை நம்மை சுற்றி ரொம்ப கடுமையாக இருக்கு, இன்னும் கடுமையாகி கொண்டே போகிறது. மேலும் மேலும் கடுமையாகி போகிற வாழ்க்கையில் நம்முடைய மனசில் இருக்கிற ரம்யமான விஷயங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நமக்கு கவிதைகளை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. இப்போ அண்ணாச்சியினுடைய சில கதைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டா அது கதை தான், ஆனால் அது கதை இல்லை, அது கவிதை தான். அண்ணாச்சியினுடைய ஒரு கதையை வேகமாக சொல்லிடுறேன். அது திருநெல்வேலிக்காரங்களுக்குன்னே அவர் பிரத்யேகமாக எழுதுவார். இந்த கதையினுடைய கதாநாயகி பேர் பகவதி. பகவதியும் அவங்க வீட்டுக்காரர் சின்ன வயசு பொண்ணு தான், அப்போ தான் ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு வயசு 2 வயசு பிள்ளை இருக்குது. பகவதியும் அவர் வீட்டுக்காரரும் இருக்காங்க. பகவதியனுடைய தங்க லோகு வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா, அக்காவை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. இப்போ இந்த மச்சினிகள் சின்ன ஒய்ஃபோடைய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தானை வந்து பயங்கர ஹீரோ வர்ஷிப் பண்ணுவாங்க. அதை பல பேர் வந்து கொஞ்சம் விகல்பமாக சித்தரிப்பாங்க. எங்கள் அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது. அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது, எல்லாமே புனிதமானது. அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள். அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான். இவர் இந்த பொண்ணு, இந்த ஒய்ஃபோடைய தங்க வந்து சும்மா தன்னோட அத்தானை வந்து வம்புக்கு இழுக்கிறா. அத்தா எப்போவாவது உங்கள் வீட்டில் கிளி வளர்த்துருக்கீங்களா? இல்லைப்பா அப்படின்றார். பூனை வளர்த்துருக்கீங்களா? இல்லை, வாய்ப்பே இல்லை. அட நாயாவது வளர்த்துருக்கீங்களா? எதுவுமே சரி அதெல்லாம் விடுங்க, நாங்கள்லாம் வீட்டில் பட்டாம்பூச்சியை பிடிச்சி கொஞ்ச நேரம் வச்சுருப்போம், அதையாவது செஞ்சுருக்கீங்களா? இவர் யோசிச்சு பார்க்குறாரு. இல்லையே, நான் அதை கூட செஞ்சது இல்லையே. அதை கூட நீங்கள் செஞ்சது இல்லையா? எங்கள் அக்கா யாரை கட்டியிருக்கா, மனுஷனையா ராட்சசனையான்னு அந்த பொண்ணு கேட்குது. அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்னு இந்த ஆளுக்கு கேட்கணும்னு ஆசை. அதாவது தன்னுடைய மச்சனிச்சு கேலி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவங்க மனைவி, அவங்க தான் பகவதி, சமையல் உள்ளேருந்து அப்போ தான் வெளியில் வர்றா. பெண்கள் ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் அண்ணாச்சி எழுதியிருக்கார். இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த தங்க கேட்குற, அக்கா நீ சொல்லு, நீ கட்டியிருக்கிய அவர் என்ன மனுஷனா ராட்சசனா? என்னன்னே சொல்லாமல் திடீர்னு மனுஷனை ராட்சசனா நான் என்னடி சொல்கிறது? மனுஷனாக இருக்கிற நேரத்தில் மனுஷனாக இருக்கணும், ராட்சசனாக இருக்க வேண்டிய நேரத்தில் ராட்சசனாக இருக்கணும்னு பகவதி பதில் சொல்கிறான்.
அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்குறா. வந்து உக்காந்த உடனே உங்கள் வீட்டுக்காரர் ஒரு கிளியை கூட வளர்த்தது இல்லையா, ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா, ஒரு நாயை கூட வளர்த்தது இல்லையா, அவர் என்ன மனுஷனான? இவர் இந்த கணவர் சொல்கிறாரு, பகவதி இவ இதெல்லாம் சொல்லி உன்னை திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவா போல இருக்குமா, என்கிட்டேருந்து பிரித்து அவ்வளோ பெரிய குற்றப்பத்திரிக்கை என் மேலே வைக்கிறான். ஆனால் இவங்க நினச்ச மாதிரி பகவதி இதை ஜாலியாக எடுத்துக்கல. திடீர்னு அவன் நினைவு எங்கேயோ போயிடுச்சு. அவள் சொன்னால், எங்கள் அப்பா ஒரு வாத்தியார், எங்கள் வீட்டில் நாங்கள் 7 பொம்பளை பிள்ளை 4 ஆம்பளை பிள்ளை. இவ்வளவு பிள்ளையும் பெற்றதுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா ஒத்தையாளாக எங்களை வளர்த்தாரு. அவர் வளர்த்தார் என்ன, நாங்கள் ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம். இதில் இந்த மாதிரி வளர்ந்த போது நாயையும் பூனையும் கிளியையும் வளர்க்குறதுக்கு எங்களுக்கு எங்கே நேரம் கிடச்சிருக்கு? ஒருத்தர் நாங்கள் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியினுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அக்கா அழுவுறதை பார்த்து தங்க லோகுவுக்கு உடனே அழுக வருது. இப்போ பகவதி சொல்கிறேன், எங்கள் அம்மா இறந்த போது எங்கள் வீட்டில் பிள்ளைக்கு 27 வயசு, கடைசி பிள்ளை லோகுக்கு 1.5 வயசு. இந்த ரேஞ்சில் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்தோம். ஆனால் என்ன, ஒன்றும் எங்கள் அப்பா எங்களை குறையா வளர்க்கலை, நல்லா தான் வளர்த்துருக்கோம். இப்போ கூட எங்களை பார்த்தா நாங்கள் எங்கள் ஊருக்கு போனால் ஆச்சி சொல்லும், உங்கள் அம்மா உங்களெல்லாம் பார்த்தா உங்கள் அம்மா ஞாபகமாகவே இருக்குடின்னு சொல்லும். நாங்களும் எல்லாரும் ஒரே போல தான் வளர்ந்தோம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு பொம்பளை பிள்ளையோடைய அழகு எதில் இருக்குது தெரியுமா, தலைக்கு குளித்து முழுகின ஒரு பிள்ளைக்கு கையில் ஒரு சினுக்கோரியை கொடுத்து வகுடு எடுக்க சொன்னால் கொஞ்சம் கூட கை பெசகாமல் வகுடு எடுக்கணும், எந்த வேலை செஞ்சாலும் முழுமையாக செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லித்தான் எங்களை வளர்த்தாங்க. இதெல்லாம் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் இது எல்லாமே. உடனே இவர் நினச்சி பார்த்துக்கிறாரு, கணவர் நினச்சி பார்த்துக்கிறாரு, உண்மைதான். அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு லோகு வந்து 2-3 நாளாக அவள் தான் கோலம் போடுறா. அவ்வளவு நாளாக மனைவி பகவதி தான் வீட்டு வாசலில் கோலம் போடுவா. லோகு வந்து 2-3 நாளாக அவள் கோலம் போடுறா. அக்காக்காரியோட கோலத்துக்கும் தங்கக்காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. புள்ளி வைக்கிறதுலேருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுலேருந்து அச்சு போன மாதிரி ஒன்றாவே இருக்குது. அவங்க அத்தை சொன்னாங்களாம், இவன் அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க கேட்டாங்க, என்ன அத்தை விலாசமே இல்லாமல் எப்படி வீட்டுக்கு வந்தீங்க? ஆமாம், வாத்தியார் மக வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேற வேணுமாக்கும், வாசலில் இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம்னு என்று அண்ணாச்சி எழுதுகிறார். அப்புறம் அந்த பகவதி சொல்கிறா, இப்படி ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம். ஆனால் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, ஏன் அங்கே ஒரு இடத்துல மான் வந்து முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்லை கொடுப்பேன், லோகு நீ கூட ஒரு பிடி புல்லை கொடுப்ப. உங்கள் அத்தா வந்து 2-3 பிடி புல்லை கொடுக்காம ஓய மாட்டார், அது போராதா மனுஷனுக்கு என்று பகவதி கேட்டார். இந்த கணவர் பதில் சொன்னார், ஆமாம் இந்த உலகத்தில் புல்லுக்கா பஞ்சம்னு கேட்டார். உடனே லோகுவினுடைய கண் கலங்கியது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு. இந்த உலகத்தில் புல்லுக்கா பஞ்சம், அந்த இடத்துல புல்லுன்றது புல்லா? நம்ம கொடுக்கறதுக்காக இருக்கிற அன்புக்கு இந்த உலகத்தில் என்ன பஞ்சம்ன்ற விஷயத்தை தான் அண்ணாச்சி எழுதியிருக்காரு. இந்த கதையை படித்து முடித்தப்போ, எவ்வளவுதான் உங்களை சுற்றி இருக்கிற வாழ்க்கை கடுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட ஒரு துளி அன்பை நம்மிடமிருந்து இன்னொரு ஜீவனுக்கு கொடுத்து விட முடிகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதுவே போதும்னு நமக்கு தோணுதில்லை? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய நெஞ்சத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அவர்தான் வண்ணதாசன். அவரைத்தான் இன்றைக்கு இந்த மண்ணும் இந்த அரங்கமும் கௌரவிக்கிறது. மக்களை நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கவிதைகள் நம்மை வாழ்க்கையை ரசிக்க செய்கிறது. அது மாத்திரமில்லை, சில கவிதைகள் தான் நம்மை வாழவே வைக்கிறது. சில கவிதைகள் தான் வாழ வைக்கிறது. இதோ இந்த மண்ணில் பிறந்த பாரதி எழுதினான், வஉசியை செக்கிழுக்க வைத்தார்கள் என்ற செய்தி பாரதியினுடைய காதுக்கு வருகிறது. உடனே எழுதினான், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ, மாதரையும் மக்களையும் வன்கண்மையார் பிரிந்து காதல் இளைஞர் கருத்தழிதல் காண்பாயோ, மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதுமே காண்கிலையோ, எண்ணற்ற நல்லோர் இதயம் கலங்கி இரு கண்ணற்ற செய்போல் கலங்குவதும் காண்கிலையோ என்று மகாகவி பாரதி கண்ணீரோடு எழுதினார். அந்த கவிதை எழுதப்பட்டு 110 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. பாரதி உயிரோடு இல்லை, வஉசி உயிரோடு இல்லை. அவர்கள் யாரால் சிறைப்பிடிக்கப்பட்டார்களோ அந்த பிரிட்டிஷ்காரனுடைய சாம்ராஜ்யம் முடிந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. எல்லாம் முடிந்தது. ஆனால் கவிதை முடிவில்லாமல் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், கவிதைக்கு இறந்த காலம் என்பதே கிடையாது. அது எப்போதும் நித்தியமான நிகழ்காலத்தில் மாத்திரமே
வாழ்வதுதான் கவிதை. இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கவிஞர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எங்கள் பாரதி 39 வயதிலே இறந்து போனான். பாரதியினுடைய கான்டெம்பரரி, அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த தாகூர் கிட்டத்தட்ட 90 வயதுக்கு மேலே வாழ்ந்தார். தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது, பாரதிக்கு ஒரு பரிசும் கிடைக்கல. தாகூர் நினைத்தபடி சாந்தி நிகேதனை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகளை காலம் தாகூருக்கு கிடைத்தது. பாரதியினுடைய கனவுகள் ஏதாவது நிறைவேறியதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒன்று ரெண்டு நிறைவேறிருக்கலாம், பெரும்பாலான கனவுகள் நிறைவேறவில்லை. இந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்று அவன் கண்ட அந்த அடிப்படை கனவு நிறைவேறுகிற போது கூட பாரதி உயிரோடு இல்லை. இது எதுவுமே கிடைக்க பெறாமல் 39 வயதில் பாரதி காலமானது யாருக்கு சம்மதம்? கம்பன் கம்பராமாயணத்தை எழுதிய பிறகு சோழ மன்னனுடைய அவையில் சோழனுக்கும் கம்பனுக்கும் ஏதோ பிரச்சனை வந்திருக்கிறது. அது அம்பிகாபதி அமராவதி காதல் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரம் இல்லை. ஒருவேளை அதுவாகவும் இருந்திருக்கலாம், வேற ஏதாவது ஒன்று. சோழனை பார்த்து கம்பன் சொன்னான், மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்று சோழ மன்னனை பார்த்து கேட்டுவிட்டு கம்பன் தன்னுடைய நாட்டை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு போனான் என்று இங்கே இந்த மண்ணிலே கதை இருக்கிறது. எந்த எழுத்தாளரோ இந்த மண்ணை சேர்ந்த புதுமை பித்தன் தமிழ்நாட்டில் எழுத்தாளராக வாழ முற்படுவது அபாயகரமானது என்றே எழுதிவிட்டு வறுமையிலே மறைந்து போனார் புதுமை பித்தன். எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள் எப்போதும் சமூகத்தால் கொண்டாடப்படுவது இல்லை. அதனால போகன் என்ற கவிஞர் எழுதிய ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு எல்லாம் வரலாம். புறக்கணிக்கப்படுவது, எனக்கு திறமை இருந்தும் புறக்கணிக்கப்படுகிறார். அந்த நெருப்பிலே வாழ்கிற ஒரு கலைஞனோ கவிஞனோ இந்த கவிதையை படித்தால் போற எழுந்து நின்று விடுவான். போகன் அந்த கவிதையில எழுதுகிறான். போகனும் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. போகன் நண்பரிடம் சொல்லுகிறான், என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பிலிருந்தும் என்னுடைய எழுத்திலிருந்தும் வருவது அன்று. புரியுதானுங்க? இந்த கவிஞர்களுக்கு எல்லாமே ஒரு கெத்து இருக்கும் தானே. எங்கள் அண்ணாச்சிக்கு கிடையாது, மற்றபடி ஒரு கெத்து இருக்கும் தானே. இந்த கவிஞனாலே ஒரு அப்படி பார்க்குற பார்வை இருக்கும் தானே. என்னுடைய அகங்காரம் என்னுடைய படிப்பிலிருந்தோ என்னுடைய எழுத்திலிருந்தோ வருவது அன்று. இப்போ நண்பன் கேட்குறான், அப்புறம் எதிலிருந்து வருது? என்னுடைய அகங்காரம் என் துயரங்களிலிருந்து வருவது, நான் பட்ட துன்பங்களிலிருந்து வருவது, நான் பட்டு கொண்டிருக்கிற துயரங்களிலிருந்து வருவது. உடனே நண்பன் கேட்டான், துயரம் வந்தால் பணிவு தானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். நல்ல கேள்விதானே. திரும்ப திரும்ப வாழ்க்கை போட்டு போட்டு அடித்தா கீழே தானே குனிவான். ஐயா ஐயா கொஞ்சம் கவனிங்கய்யா, என்னையும் பார்த்துங்க, இன்னும் தானே குனிவான். துயரம் வந்தால் பணிவு தானே வரும், அகங்காரம் எப்படி வரும் என்று நண்பன் கேட்டான். அதற்கு போகன் பதில் சொன்னார், துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்று போகன் பதில் சொன்னார். காலனை தன் காலருகே அழைத்து, காலா என் காலருகே வாடா, சற்றே உரை மிதிக்கிறேன் என்று சொன்ன பாரதியை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் தானே. அவன் அப்படி சொன்ன போது அவன் கையிலே காலணா கூட இல்லை. என்னுடைய கடைசி மூச்சு என்பதே என் துன்பங்களின் மீது நான் காரி உமிழ்கிற மூச்சாகத்தான் இருக்கும் என்று போகன் கவிதையை முடிக்கிற போது என்னுடைய உடல் சிலிர்த்து போனது. ஏனென்றால் அது தனிப்பட்ட ஒரு கவிஞனுடைய கவிதை அல்ல. துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கிற எத்தனையோ படைப்பாளிகளுக்கு, கவிஞர்களுக்கு, கலைஞர்களுக்கு போகன் தந்திருக்கிற உயிர் சக்தி அது. இந்த ஒரு லைனை மாத்திரம் வச்சுக்கோங்க. துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிருகிறவன் கவிஞன் என்றால் கவிஞன் ஒரு சமூகத்துக்கு எவ்வளவு தேவையானவன் என்பதை இந்த கவிதையை காட்டிலும் எப்படி சொல்லிவிட முடியும்? கிட்டத்தட்ட என்னுடைய நேரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். எனக்கு அண்ணாச்சியை பற்றி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், நம்மை சுற்றி இருக்கிற வாழ்க்கையை நாம் பெரும்பாலும் கவனிப்பதே இல்லை. இப்போ வீட்டு வாசல்லையே ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை என்னைக்காவது ஒரு 30 செகண்டுக்கு மேலே நாம் பார்த்துருக்கோம்மா? பிள்ளைங்களையே பார்க்கறதுல மரத்தை எங்கே பார்க்கறதுன்றார் ஒருத்தர். திடீர்னு சொல்கிறார், ஹோ என்னை விட ஒசரமாயிட்டானேன்னு. மகனை பற்றி சொல்கிறாரு, ஐயோ என்னை விட ஒசரமாயிட்டானே. ஒரே நாளில் அவன் ஒசரத்துக்கு அவன் என்ன மூங்கில் செடியா? அவன் கொஞ்சம் கொஞ்சமா இவர் பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பிறகு ஒரு பெரிய ரிஷிங்க, அவர் ஒரு விளக்க உரை பிரம்மசூத்திரத்துக்கு எழுதுறார்.
அதில் ரொம்ப முழுகிட்டார். அதாவது நிமிந்து பார்க்காமலே வேலை செய்வாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி. இப்போ கூட ஒரு ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் வேலை செய்யணும், நீங்கள் வீட்டிலே இருந்து மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவன் மனைவியின் முகத்தை எவ்வளோ நேரம் பார்க்குதுன்னு அவன் முடிவு பண்ணட்டும் சார், உங்களுக்கு என்ன சார், அப்படி தானேங்க. இவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம்னு சொல்லுவாங்க, விளக்க உரை, அந்த அந்த ஒர்க்கிலேயே முழுகிட்டார். அவர் மனைவியை அவர் நிமிந்தே பார்க்கல. அந்த மனைவி இந்த சாப்பாடு கொடுக்கும்போது கையை பார்க்குறார், சாயங்காலம் ஆனால் அந்த அம்மா விளக்கு ஏற்றும் போது அந்த கையை பார்க்குறார், முகத்தையே பார்க்கல. பல ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஒரு நாள் திடீர்னு விளக்கில் திரி இழுத்துருச்சு, வெளிச்சம் கம்மியாயிருச்சு. அப்போ அந்த அம்மா எண்ணெயை ஊற்றும் போது எதேச்சியாக பார்த்துட்டு கேட்டார், அம்மா நீங்கள் யார் என்று கேட்டார். எவ்வளவு கடுப்பாக இருக்குன்னு மாத்திரம் யோசிப்பார். ஆனால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அது சொல்லிச்சு, நான் தான் உங்கள் மனைவி, நீங்கள் பல வருஷமாக எழுதிக்கிட்டே இருக்கீங்க, நான் தான் சாப்பாடு போட்டு விளக்கேற்றுறேன் தினம்னுச்சு. அவர் சொன்னாராம், ஐயோ நான் இவ்வளோ நாள் உன் முகத்தையே பார்க்கலையே, சரி ஒன்று செய்கிறேன், இந்த புத்தகத்துக்கு உன் பெயரை வைக்கிறேன்னு பாமதி பாஷ்யம்னு அந்த அம்மா பேர் பாமத்தின்னு பேர் வச்சாராம். நான் மட்டும் பாமத்தியாக இருந்தேன்னா பேரு கீறு வைக்காத, தொலைஞ்சு போனேன், என் வாழ்க்கையை திரும்பி கொடுன்னு நான் கேட்டிருப்பேன். அந்த அம்மா பாவம் அதெல்லாம் கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி இருக்கிற மனைவியும் பிள்ளைகளையுமே நம்ம பார்ப்பதில்லை, மரத்தையும் செடியையும் பறவையும் கொடியையும் மேகத்தையும் பார்த்துருப்போமா என்ன? அண்ணாச்சியோட இந்த ஒரு கதை அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு 2 நண்பர்கள், 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் நண்பர்கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு ஒரு பால் காய்ச்சு, நானும் அவளும் போகிறோம், என் மகன் வீட்டில் இருப்பான், நீ போய் அவனை என் வீட்டில் பாரு. ஏன்பா உன் மகனை தான் நான் அடிக்கடி பார்க்குறேன்னு, நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? இல்லை நான் இல்லாதப்போ நீ அவனை போய் பாரு. என்னப்பா என்ன விஷயம்? என்னப்பா சொல்கிறது, இந்த கால பசங்களை பற்றி உனக்கு தெரியாதா? 3 அரியர் வச்சுருக்கான்ப்பா. அண்ணாச்சி இந்த கதையை எழுதி 20 வருஷம் ஆச்சு. இப்போ இருக்கிற பையனாக இருந்தால் 17 அரியர் வச்சுருப்பான். 3 அரியர் வச்சுருக்கான். எனக்கு அவன்கிட்ட நேரடியாக சொல்ல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தோளுக்கு மேலே வளர்ந்த பையன் என்ன ஐடியாவில் இருக்கானே புரியல. பணம் கட்டி கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறான், 3 அரியர் வச்சுருக்கான். நேராக கேட்க கஷ்டமாக இருக்கு, நீ கொஞ்சம் போய் அவன்கிட்ட நான் இல்லாதப்போ பேசிப்பாரு. இப்போ இவருக்கு கஷ்டமாக இருக்கு, ஐயோ இந்த காலத்து பசங்க நம்ம பேச்சை கேட்பாங்களே, பெத்த பிள்ளையே கேட்கறது இல்லை. இன்னொருத்தரோட பையன், நல்ல வேளை அண்ணாச்சி கதை எழுதின ஆளாச்சு, இப்போ நான் என்ன சொல்லியிருப்பான், உங்களுக்கு என்ன பேர் வச்சுருப்பான்? பூமர் அங்கிள் வந்துட்டாரு. அதனால் இவர் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நண்பர்கிட்ட நோன்னு சொல்லவும் முடியல. வீட்டுக்கு போயிட்டாரு. பையன் இருக்கான். பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, வாசலில் விழுந்து கிடக்கு நாகலிங்க பூ, மரத்துலேருந்து கொட்டி நாகலிங்க பூ விழுந்துருக்கு. பையன் நாகலிங்க பூவையே பார்த்துட்டு இருக்கான். இவரும் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. வாங்க அங்கிள், இந்த நாகலிங்க பூ மாதிரி ஒரு அழகான பூவை பார்க்கவே முடியாது அங்கிள், மரத்தில் இருக்கும்போது இருக்கிற அழகை விட கீழே விழுந்தப்போ அழகாக இருக்கிற ஒரே பூ நாகலிங்க பூ தான், பாருங்களேன், அது சுற்றி 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 யாரோ பெயிண்ட் பண்ண மாதிரி அதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அதனுடைய அந்த இதழ்கள் பாருங்களேன். நாகலிங்க பூ பற்றி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, நாகலிங்க பூவோட பவள மல்லிப்பூ விழுந்து கிடத்தா அதை விட பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அவர் சொல்கிறார், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அங்கிள், பன்னீர் பூ புஷ்பம் விழுந்தா கூட அதை விட அழகா இருக்கும். இவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட பெஸ்ட் வேப்பம்பூ தான். வேப்பம்பூ சில சமயம் அப்படியே கொட்டி கிடக்கும், சம்மர்ல வெயில் காலத்துல கொட்டி கிடக்கும், அந்த தெருவே மஞ்சளான மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் 2 பேரும் பூவை பத்தி பேசுறாங்க. அப்புறம் தான் அந்த பையன் சொல்றான், உள்ள வாங்க அங்கிள், வெளியிலே நிற்கிறீங்களே. உள்ள போறாங்க. உள்ள போனால் அருணா சாய்ராமோட பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. அப்பதான் அருணா சாய்ராம் பாட வந்திருக்காங்க. நான் சொன்னேன் இந்த கதை 20 வருஷத்துக்கு மேலே. அப்பதான் அருணா சாய்ராம் பாட வந்திருக்காங்க. இந்த பாடகி பாடுகிற போது அந்த கம்பீரமும் அந்த முகத்தில் இருக்கிற பாவங்களும் பார்த்தா பரவசமா இருக்குல்ல. அருணா சாய்ராமை பற்றி 2 பேரும் பேசிக்கிட்டான். இப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவருக்கு கடைசியில், ஐயோ எதுக்கோ நான் எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கேனே. அப்புறம் என்ன விஷயம்? அந்த பையன் சொல்கிறான், அங்கிள் எனக்காக நீங்கள் எங்கள் அப்பாட்ட பேசணும். இவருக்கு திக்குங்குது, இப்படி தாண்டா அவங்க அப்பா என்ன சொல்லி அனுப்பிச்சான், அவனுக்காக ஒன்ட்ட பேசி உனக்காக அவன்கிட்ட பேசி என்னடா 2 பேரும் மனசுக்குள்ள. அப்படியா, உங்கள் அப்பாட்ட நீயே பேசலாமே, அவர்கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள். என்னப்பா சொல்லணும்?
எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள் 3 அரியர் வச்சுருக்கேன், ஆனால் நான் இந்த தடவை முடிச்சிருவேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள். என்னோடய பொறுப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே இவர் கேட்குறாரு, இவ்வளோ பொறுப்பு தெரிஞ்ச பையன் முதல்லையே அரியர் இல்லாமல் இருந்திருக்கலாம் தானடா அப்படின்னு கேட்குறாரு. சொன்னா கரெக்டு தான், ஆனால் இந்த நாகலிங்க பூ, பன்னீர் புஷ்பம், வேப்பம்பூ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுலையே மனசு போயிருச்சு. பார்த்தா அதோட பார்த்து நிறுத்த முடியுமா? கல்லூரியில் சில அழகான பெண்கள் வேறு இருக்காங்க, அவங்களையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தேவையில்லாத சில நண்பர்களோட பிரிவுகள்லாம் வந்துச்சு, அதிலெல்லாம் மனசை விட்டுட்டேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, எங்கள் அப்பா கவலைப்படுறாருன்றதும் எனக்கு புரியுது. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அங்கிள், நான் பொறுப்பில்லாதவன் இல்லை அங்கிள், கொஞ்சம் திசை திரும்பிட்டேன், நான் இனிமேல் சரியாயிருவேன் அப்படின்ற நம்பிக்கையை எங்கள் அப்பாவுக்கு கொடுங்க அப்படின்னு பையன் சொல்கிறான். அண்ணாச்சிக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அந்த கீழே இருக்கிற நாகலிங்க பூவை பார்க்குறாரு. இதை விட அழகானது இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியும். அந்த பையனோட கண்ணில் ஓரமாக ஒரு கண்ணீர் துளி வந்ததில்ல, அதுதான் எல்லாத்தையும் விட அழகானதுன்னு அவர் நினச்சிக்கிறார். நம்ம பிள்ளைகளை பற்றி நமக்கு சின்ன பயங்கள் இருந்தால் இந்த கதையை படிங்க, பயம்லாம் போயிடும். அண்ணாச்சியனோட வேலை அதுதான். வாழ்க்கையை பற்றி நமக்கு இருக்கிற சந்தேகங்களை, பயங்களை, இந்த வாழ்க்கை ரொம்ப கொடூரமானதோன்னு நமக்கு தோன்றுகிற சில விஷயங்களை நம் மனத்திலிருந்து எடுத்து வெளியே போட யாருடைய எழுத்துக்காவது சக்தி இருக்கிறது என்றால் அது வண்ணதாசன் என்கின்ற கவிஞனுடைய எழுத்துக்கு இருக்கிற சக்தி. ஆனால் அவர் சொல்றபடி வாழ்க்கை உண்மையிலேயே அழகானதா? அந்த கேள்வி இருக்குல்ல. உண்மையிலேயே அவர் வடித்து காட்டுகிற மனிதர்கள் மாதிரி எல்லாருமே ரொம்ப நிறைந்தவர்களா? இல்லை, அது கிடையாது. நமக்கு தெரியும். we know life is not fair. இந்த வாழ்க்கை நியதிகளாலும் நீதிகளாலும் கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. இதிலே பொறாமை இருக்கிறது, இதிலே காழ்ப்பு இருக்கிறது, இதிலே பின்னிலிருந்து முதுகிலே குத்துகிற நம்பிக்கை துரோகங்கள் இருக்கின்றன, நம்மை சுற்றி கயமை இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல தானே சாமி நம்ம வாழ வேண்டியிருக்கு. அப்படி வாழ்கிற போது எதையாவது பிடிச்சிக்கிட்டா தானே எந்திரிச்சு நிற்க முடியும். எதை பிடிச்சிக்கலாம்னா அவருடைய கவிதையையும் கதைகளையும் பிடித்து கொள்ளலாம். வாழ்க்கையின் மீது நமக்கு நம்பிக்கை வரும். நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன், எப்படி கவிதை நமக்கு வழிகாட்டும் என்பதற்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அடுத்த வாரம் நான் எழுத போகிற திருக்குறள் இதுதான். ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லியிருக்காரு, ஹவு டு ஃபைட் யுவர் பேட்டில்ஸ் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல், இவ்வளவுதான் திருக்குறள். இது ஒரு கவிதையான கவிதை தான், ஆனால் இது ஒரு ஆணை மாதிரி, இது ஒரு கட்டளை மாதிரி நமக்கு சொல்றாரு. சில பேர் ஓன்னு சண்டைக்கு போயிடுவான், அப்புறம் தான் தெரியும் எதிரில் இருக்கிறவன் பெரிய வஸ்தாது, இவன் முதல்ல போயிடுவான். அப்புறம் சண்டை என்ன ஆகும்? ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும், நம்மால் கீழே கிடப்பான். வள்ளுவர் சொல்றாரு, முட்டா பயலே, சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் என்ன யோசிக்கணும் சாமி? முதல்ல நீ போடுற சண்டை எவ்வளோ பெரிய சண்டைன்னு பாரு. ரெண்டாவது, உனக்கு எவ்வளோ தம் இருக்கு, எதிரில் இருக்கிற ஆளுக்கு எவ்வளோ தம் இருக்குன்னு பாரு. அதுக்கப்புறம் கூட நீ சண்டைக்கு போயிடக்கூடாது. உனக்கு நண்பர்கள் இருக்காங்கல்ல, வடிவேலுக்கு பின்னாடி சில பேர் இருப்பாங்களே, பார்த்துருக்கீங்களா? கட்டத்துறைக்கு பின்னாடி 2-3 பேர் இருப்பாங்கல்ல, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா ஒரு பயலும் இருக்க மாட்டோம், எல்லாரும் ஓடி இருப்பானுங்க. உனக்கு வாச்ச நண்பர்கள்லாம் அப்படி இருந்தா படையாத்தான் வந்தாங்க, சண்டைக்கு வரியானு அத்தனையும் ஓடி போயிட்டான், திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்லை. வள்ளுவர் சொல்றாரு, வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலி. யாருடைய துணை? உன்னுடைய துணைவர்கள், அவனுடைய துணைவர்கள், எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீ ஜெயிப்பானா பேட்டில் ஃபீல்டுக்கு போ, இல்லாட்டா போகாதன்னு. நம்ம சில பேர் அவமானப்படுத்துறாங்கல்ல, கஷ்டமா இருக்குல்ல, வீட்டுக்கு போய் எழுதிருப்பீங்க அப்பப்ப, அப்படி தானே? என்ன அப்படிலாம் பேசிட்டு அங்கேயே நான் சுட சுட கேட்டிருக்க வேண்டியது தானே? என்ன கேட்கறதுன்னே தோணலாங்க. வீட்டுக்கு போய் ராத்திரி சோத்தை தின்னுட்டு படுக்கும்போது ஐயோ இப்படி பதில் சொல்லியிருக்கலாம்ல, இன்னுமே தோணி என்ன செய்ய? அங்கெல்லாம் நீ யோசிச்சிருக்கணும். அலுவலகத்தில் அவமானம், வியாபாரத்தில் அவமானம், பொது இடங்களில் அவமானம், நெஞ்சம் கொதித்து போகிறது. So life is a battle. வாழ்க்கை என்பது போர். இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார். இந்த வள்ளுவர் சொல்லி எனக்கு புரிவதை விட ஒரு சின்ன பெண்ணு ரொம்ப அழகாக அதை சொல்லி கொடுத்துட்டா. வைஷாலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செஸ் கிராண்ட் மாஸ்டர், பிரக்ஞானந்தாவினுடைய அக்கா. அந்த பொண்ணு அவளும் கிராண்ட் மாஸ்டர் தான், சின்ன பொண்ணு.
இப்போ அந்த டாடா ஸ்டீலினுடைய செஸ் காம்படிஷன் ஒன்றுத்தில் வைஷாலி விளையாட போகிறா. வைஷாலியோடு விளையாடுகிறவர் ஒரு உஸ்பெகிஸ்தான் வீரர். உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டினுடைய கிராண்ட் மாஸ்டர் அந்த ஒரு பையன். நல்ல வெளவெளேர்னு 7 அடி இருக்கான். நம்ம பாப்பா எப்படி இருக்கும்? நம்ம ஒரு பாப்பா மாதிரி இருக்குது, சின்ன பாப்பா. அது செஸ் விளையாட்டு டோர்னமெண்ட்டில் ஒரு எழுதப்படாத விதி இல்லை, எழுதப்பட்ட விதியே, யாரோட நீ விளையாடினாலும் முதல்ல போன உடனே கை குலுக்கணும். உன்னோட ஆப்போனண்ட் யாராக இருந்தாலும் நீ கை கொடுக்கணும். விளையாடி முடிச்சு யார் ஜெயிச்சாலும் சரி, நீ ஜெயிச்சாலும் சரி, அவன் ஜெயிச்சாலும் சரி, கை குலுக்கணும். இது மரியாதை, இது நாகரீகம், இது அடிப்படை. வைஷாலி போன உடனே பட்டுன்னு கையை நீட்டிட்டா. அந்த பையன் அவன் மூஞ்சியை கூட பார்க்கல. அந்த ஆப்போனண்ட், அந்த உஸ்பெகிஸ்தான் வீரன், இவன் முகத்தை கூட அவன் பார்க்கல. அப்படியே மூஞ்சியை அவன் லேட்டாக வேற வந்திருக்கான். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நிமிஷம் அவன் லேட்டாக வந்திருக்கான். வந்து இவன் கை கொடுத்தப்ப மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அவன் காய் நகர்த்த ஆரம்பிச்சான். இதெல்லாம் பாருங்க, தற்செயலாக நடப்பது அல்ல. நாம நினைப்போம் தெரியாம செஞ்சிருப்பான், ஒன்றும் கிடையாது, எல்லாம் பிளானு. இப்படி பண்ணும்போதே எதிராளியினுடைய மனம் வந்து கொஞ்சம் சோர்ந்துடும். அந்த சோர்வை நீ பயன்படுத்திக்கணுன்றதுக்காக இதெல்லாம் டெக்னிக் பாருங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மேட்ச் விளையாட போனால் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் கண்ணா பின்னான்னு பேசுவோம். எதுக்கு பேசுனா? அவனுக்கு வேர்ட்ஸில் கண்ட்ரோல் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அந்த வார்த்தையை கேட்டு மனம் சுருங்குகிற போது கையும் சுருங்கிடும், காலும் சுருங்கிடும். இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் கேம். உங்களுடைய விரோதிகள் சில சமயம் அவங்கள கவனிக்காத மாதிரியே இருப்பாங்களே, நீங்கள் எதிரில் வருவீங்க, பார்க்காத மாதிரியே போவீங்களே. உடனே நீங்கள் வீட்டில் போய் சொல்லுங்க, அவன் நிஜமாவே கவனிச்சிருக்க மாட்டான். ஒரு புண்ணாக்கும் கிடையாது, கட்டாயம் அவங்கள கவனிச்சிருக்கான். ஆனால் கவனிக்காத மாதிரி போகிறது தான் கெத்துன்றதுனால தான் கவனிக்காத மாதிரி போயிருக்கான், அப்படி தானே? ஸோ இதெல்லாம் டெக்னிக்ஸ். வைஷாலி என்ன பண்ணியிருக்கலாம்? பேன் அழுதுருக்கலாம். நாம இருந்து ஒரு வேளை அழுதுருப்போம், கை கூட கொடுக்கல, நான் அதனால தான் தோற்று போனேன். வைஷாலி அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. அவன் முகத்தையே அவள் பார்க்கல. அவள் பார்த்தது அந்த 64 கட்டங்களை மாத்திரம்தான். அதை மாத்திரமே பார்த்தாள். 10 நிமிஷத்தில் அவனை ஜெயிச்சு காமிச்சாங்க. 10 நிமிஷம். அதுக்கப்புறமா அவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா? இன்னுமே மாப்பிள்ளை நீ மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது மாப்பிள்ளை, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ல. உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பதில் ஒன்றே ஒன்றுதான், வென்று காட்டுவது. அந்த வெற்றி ஈஸியா வராது. வைஷாலி ஜெயிச்சானா ஃப்ளூக்கில் ஜெயிக்கல. அவ உழைச்ச உழைப்பு அப்படிப்பட்ட உழைப்பு, அவ பட்ட பாடு அப்படிப்பட்ட பாடு, அது அன்னைக்கு கை கொடுத்தது. அவமானங்கள் என்பது நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக கடவுள் நமக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் என்று நினைக்கிறவர்கள் கட்டாயமாக வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் நான் இங்கே பேச வந்து நிறைவாக சொல்ல போது, இந்த ஃபைட்டு நமக்கு தேவை, இந்த பேட்டில்ஸ் தேவையாக இருக்குது. இந்த போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்குதானுங்க. பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்குங்க, பெத்த பிள்ளைகளோட சண்டை இருக்குது. அவர் தான் எல்லாத்தையும், ரேமன்ஸனுடைய தலைவர் சின்ஹானியா என்கிறவர், அவர் தான் அந்த பிராண்டையே கட்டமைச்சார். இன்றைக்கி அவரோட மகன் அந்த வீட்டில் அவரை இருக்க விடாமல் அவர் ஒரு 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறாரு. பையன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். இப்படிலாம் இருக்குதானே? வாழ்க்கை என்பது போராட்டமாகத்தான் இருக்கிறது. இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும், வேறு வழி கிடையாது. போராட வேண்டும், வேறு வழி கிடையாது. வாழ்கிற கடைசி நாள் வரை போராடி, சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். நீ மனிதன், போராடிட்டு தான் இருக்கணும். ஆனால் இந்த போராட்டத்திலே இருந்து இருந்து இதயம் சுருங்கி விடாமல் இருப்பதற்கு நமக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் தேவை என்றால் அது கவிதை. அது வாழ்க்கையை பற்றியும் மனிதர்களை பற்றியும் நம்பிக்கைகளை விதைக்கிற கதைகளும் கவிதைகளும் தான் நாம் வாழ்வதற்கு தேவை. அதை கொடுக்கிற அண்ணாச்சிக்கு பாராட்டு எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரங்கமும், என்னை அழைத்த மிகச்சிறந்த எழுத்தாளர் நாரம்புநாதன் ஐயா அவர்களுக்கும், மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய மனச்சோர்வுகளை தன்னுடைய எழுத்தால் ஒவ்வொரு நாளும் போக்கடித்து கொண்டிருக்கின்ற வண்ணதாசன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம்.